நாங்கள் போன இடத்துல அந்த பகல்காமில் 2 கிலோமீட்டரில் அந்த இன்சிடெண்ட் நடந்தது. எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதனால் அங்கேருந்து எங்களை சேஃபாக எல்லாமே மிலிட்ரியிலேருந்து எல்லாருமே நல்லா சேஃபாக கொண்டு வந்து அந்த டிரைவர்ஸ் இவங்களுக்குமே சேஃபாக கொண்டு வந்து அனுப்பி வச்சுட்டாங்க. மிலிட்ரி அவங்களுக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கிறோம். எங்களை சேஃபாக கொண்டு வந்தவங்களுக்கு ஒரு நன்றி. நாங்கள் மதுரையிலேருந்து வரோம். அசோசியேஷன் தான் ஒரே இதாக தான் வரோம். இந்த மாதிரி நடந்தது வந்து ரொம்ப வருத்தப்படுற செய்தி தான். அவங்கள என்ன செய்கிறதுன்னு எங்களுக்கு நிற்க வச்சு சுடணுன்ற மாதிரி தான் தோணுது. தமிழ்நாடு அரசினுடைய மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய உத்தரவின் இணங்க காஷ்மீரில் நம்ம இங்கிருந்து சென்ற தமிழர்கள் பாதுகாப்பாக திரும்ப வேண்டும் என்ற அவருடைய எண்ணத்தின் அடிப்படையில் அவர் இவரெல்லாம் வரவேற்கும் வண்ணம் நான் வந்து ரீஹாபிலிட்டேஷன் கமிஷனராக இருக்கின்றேன். அவர் வந்து நேரடியாக போய் வந்து அவரெல்லாம் வரவேற்க வேண்டும் என்று ஆணையிட்டதுக்கு இணங்க நைட்டு 1 மணிக்கு வந்து ஒரு ஃப்ளைட்டில் ஒரு 50 பேரும் இப்பொழுது வந்து 68 நபர்கள் வந்து அங்கேருந்து வந்திருக்காங்க. இவர்களெல்லாம் அந்த பெஹல்காமுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த சம்பவம் வந்து நடந்துட்டது என்பதனால அங்கே உள்ள மிலிட்ரி மற்றும் வந்து அங்கே உள்ள சிவில் கவர்மெண்ட் வந்து இவரெல்லாம் கேட்டுக்கொண்டு நீங்கள் வெளியே போயிருங்க என்ற அடிப்படையில் அவர்களுக்கு அனைத்து பாதுகாப்பும் செய்யப்பட்டு இங்கிருந்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு காஷ்மீர் அதிகாரி, காஷ்மீரை மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு அதிகாரி நம்ம புதுக்கோட்டையில் இருக்கின்றார், அடிஷனல் கலெக்டராக இருக்கின்றார். அவரையே நேராக அனுப்பி இவர்கள் எல்லாம் வந்து எல்லா உதவிகளும் வந்து பண்ணி டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்திலையும் வைத்து இவர்களுக்கு பல்வேறு உதவிகளை எல்லாம் செய்து இன்று இவரெல்லாம் இங்கு சேஃபாக வர வைத்து இவர்களுக்கு எல்லா வண்டி எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி அவர் இடத்துக்கு அனுப்ப வேண்டும் என்ற எங்களுடைய முதலமைச்சர் அவர்களுடைய கட்டளைக்கு இணங்க இன்று அனைத்து ஏற்பாடு செய்திருக்கின்றோம். நீங்கள் அவருடைய கதையெல்லாம் நீங்கள் வந்து கேட்டீர்கள். தமிழர்கள் எங்கு பாதிக்கப்பட்டாலும் எங்கள் துறையின் சார்பாக நாங்கள் அந்த உதவியை செய்து கொண்டிருக்கின்றோம்.